மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இந்த வியூ வந்து நம்ம கீழே போயிருக்கோம் வச்சிருக்காரு. கொட்டையில வந்து குளிர்ச்சி உண்டாக வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறோம். போட்டோ எடுக்கல, காட்டுக்குள்ள போறோம். பாருங்க வாங்க. உங்கள்கிட்ட இந்த காட்டை சுற்றி காட்டிட்டு அப்படியே இப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ கீழே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மே சீரீஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஊருக்கு போகிறோம் பசங்க எல்லாரும். நாங்கள் தான் கண்டினியூஸாக சேனலில் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் கோயிலுக்கு வந்துருக்குறோம். பாருங்க, நம்ம கூட்டமாக இருக்குது. இது கல்லழகர் மலகர் கோயில், அழகர் கோயில் அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம நண்பர் தான் சொன்னார், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ரொம்ப ரிப்ஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். நான் ஒரு செலிபிரிட்டி தான் அப்படின்னு நானே சொல்லிட்டு சுற்றேன். அதனால் நான் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பையன் பெரிய ராசிகார பையன். இவன் வந்ததுக்கு அப்புறம் 15 எரும மாடே வாங்கினேன். உள்ள கிடையாது சாமிக்கு நாங்களே இருக்கமா இல்லையா? ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. அதுதான் கோயில் நினைச்சோம். ஃபர்ஸ்ட் இங்கே போய் விசிட் பண்ணிட்டு தான் இங்கே ரிட்டர்ன் வரும்போது தான் இங்கே போகணுமா. ஃபர்ஸ்ட் இங்கே போய் விசிட் பண்ணிட்டு நம்ம இங்கே வருவோம். அன்னதானம் கொடுத்த கட்டுங்க. சாப்பாடு அன்னதானம் கொடுத்தோமா? அங்கே லாக் பண்ணிருக்கா சாப்பாடு இல்லையா? இல்லை, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கேளுங்க. எங்க போறீங்க? விட்டுது இது அவங்க எடுத்தாங்க, நீங்க எடுக்கிறீங்களா? என்ன ப்ரோ, நியாயமே இல்லை. ஒன்றும் இல்லை, பசங்க வந்து ஐடி வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஐடி வாங்குறாங்களோ இல்லையா, அடி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் அடி உண்டு. நம்ம ஷார்ட்டாக வந்தாச்சு கோயிலுக்கு. 15 ரூபா சிறப்பு தரிசனத்தை பார்க்க போயிட்டு இருக்கோமா. ஃபைனலாக அழகரை ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னும் ஒரு சுற்று இருக்கு. சுற்றி தான் போகிற மாதிரி. ஷார்ட்டாக போகிறதுக்கான படியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்னும் திறப்புக்கு வரல. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை பாருங்க. ஏ அப்பா, தீர்த்தம் வீட்டுக்கு தீர்த்தம் கொண்டு போகிறதுக்காக கேன் விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 20, 30ங்கிற 2 பட்ஜெட்டில் இருக்கும் போல. ₹30 ஒன்று, ₹30 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துங்க எல்லாரும் தான் விளாக் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ராக்காயம்மனை தரிசிச்சாச்சு. உள்ளே வந்து மொபைல் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீடியோ உள்ளே போய் எடுக்க முடியல. இப்போ வெளில வந்து தான் எடுத்துருக்கோம். வாங்க கீழே போய் இன்னொரு சாமியை போய் தரிசிச்சு வருவோம். எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இறங்குறதுக்கு. ரொம்ப சர்க்கிளாக இருக்குது. இது மாதிரி ஸ்டெப்பாக கூட இல்லை, ஒரே இதாக இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. பாருங்க எவ்வளோ சர்க்கிளாக இருக்குது. ஒரு மாதிரி இதாக போயிட்டு வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்லாம்.
பாபா வந்து கனி ஏய் நவுறா தொப்ப ஏறுது அதுக்கு தேவையானது பிஸ்கட் மட்டுமே நினைக்கிறேன் நானு. கீழே நடக்கும்போது நடக்க முடியல, ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏய் சத்தியமா நிக்கும்ல, ஏய் நிக்க முடியல. ஒரு ஃப்ளோர்ல ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிக்க முடியல, ஒரு மாதிரி போயிட்டே இருக்கோமோ. இதுதான் நம்ம நினைச்சதை வந்து மனசுல வேண்டிக்கிட்டு கல் எடுத்து வைக்கணும். கல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சோம்னா ஃபியூச்சர்ல நம்ம ஒரு மாடி வீடு பேலஸ் கூட கட்டலான்னு ஒரு ஐதீகம். நம்ம வந்து ஒரு பேலஸ் எல்லாம் வேண்டாம், சின்ன ஒரு மாடி வீடு கட்டலாம். இப்படிதான் பாளையம். இப்போ வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு. எதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காருன்னா ஒரு கட்ட போற மாடி வீட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு. இது இங்க அடிக்கலாருன்னா அங்க வந்து வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க மாடி வீடு இருக்கும். இதான் வந்து இந்த இதோட ஸ்பெஷல். பெரிய மாடியா? நான் ரொம்ப பெரிய ஆசைக்காரன். இருக்கிறதுலே பெரிய மாடி வீடா கட்டி உங்க கனவு நிறைவேறிடும். வீட்டுக்கு பொறுத்தலாட்டியும் நம்மளும் கட்டியாச்சு. இது நம்ம கோயில், நம்ம வீடு. இது வாங்க போகலாம், வாங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்ணன் நாட்டு மருந்து கடை வச்சிருக்காரு. கொட்டையில வந்து குளிர்ச்சி உண்டாக. ஐ மீன் இது வந்து உடல் எடை குறைய அவன் சொல்ற இதுதான். இந்த கொட்டையை சாப்பிட்டீங்க, இதான் சொல்றான், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதுதான் உண்மை. அண்ணன் வந்து ஒரு சித்த ஆயுர்வேதிக்ல நிபுணர். அண்ணன் 45 வருஷமா இங்கேயே கடை போட்டிருக்காங்க. வந்து பெருசான சார்ஜ்லாம் இல்ல, நியாயமான ஒரு சார்ஜ் தான். கண்டிப்பா நீங்க வந்து ஐயாவை பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி மூடாவாங்க. அதனால மெடிசன் வாங்கிட்டு இருக்கிறான், ட்ரை பண்ணி பாக்குறான். இருக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. இந்த கொட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கொட்டை சின்னதாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷை மீட் பண்ண போகிறோம். குட்டாண்டா குட்டாண்டா நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இது ஒரு ஆபத்தான காடு, சைத்தான் கே பச்சா அமேசான காடு. இப்போ நம்ம குணா குகைக்குள்ள போக போகிறோம். அங்க போய் என்ன சொல்லுவேன், அந்த வீடியோ இந்த வீடியோக்கு அதுல போடுவோம். அந்த வீடியோ அந்த கிளைமாக்ஸ் தூக்கி கீழ போடு. கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பரா. வீடியோ வா போட்டோ எடுத்தியா இல்லையா? போட்டோ எடுக்கல. வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறோம். போட்டோ எடுக்கல. இங்க பாத்துட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ போறது கடல்ல காட்டுக்குள்ள போறோம். பாருங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபால்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறோம். வாங்க ஃபால்ஸை காட்டுறோம். பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப சின்ன ஃபால்ஸு. வாங்க வாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, ஃபால்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். ஊற்று தண்ணி தான் அது. நான் தான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளம்பர் வேற ஒன்றும் இல்லை. இவங்க சுபாஷுன்ட்டு
ஏதோ ஃபால்ஸ் பண்ணிவிட போகிறாங்க. இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு இவங்க பண்ணுற அளப்பறம் தாங்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பாருங்கள், காடு தான். சுற்றி பாருங்கள், காடு தான். சுற்றி இந்த படத்தை பார்த்ததுலேருந்து உள்ளே எடுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே அனிமல்லாம் இருக்கும் போல், பயமாக வேற இருக்கு. எனக்கு இங்கே வரது விருப்பமே இல்லை, இருந்தாலும் வந்தேன். நம்ம இவங்க வேற ஆசைப்பட்டாங்களா, நம்ம சேனலில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நல்லா இருக்கு பசங்க. என்னடா அட்டைப்பூச்சியா இருக்குடா, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குது. இங்கே ஃபைனலா நம்ம இங்கே வந்துட்டோம் பாருங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. பாட்டெல்லாம் பாடினா காப்பிரைட் கொடுத்துறாங்களா? வேற ஏதாவது டைலாக் சொல்லுங்களா? மணி 1,00,000 2,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க மாதிரி காப்பிரைட். நீங்க எங்க கட்டை மட்டும் அவுத்துட்டு பாருங்க, அப்புறம் நாங்க சிறகடிப்போம். அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகடிப்போம் நாங்க. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல என்ஜாய்மெண்ட் தான். சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க, சாப்பிடுவோம். பரவாயில்ல, மதுரை மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. மற்றபடி மற்ற காட்டுலலாம் போனோம்னா எதுவும் விட மாட்டாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, நாங்கள் பாட்டு வந்துட்டோம். பாருங்க, நாங்கள் வந்து யாருக்குமே தெரியாது, அதான் மெயின். மதுரைக்காரங்க வாயிலே வெட்டு வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு முதல்ல வெட்டு வாங்க போறது இவர் சேனல் தான். ஒரு பாடி பில்டரு ஒரு மிஸ்டர் தமிழ்நாடா ஒன்று ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் இன்ன வரையும் ஜிம்முக்கு போறது இல்லை. பாருங்க, நானே இடையில ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன் நம்ம சேனல்ல, பார்த்துருந்தீங்களே தெரியும். நானும் ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு தான், பட் அது என்ன லைக் பண்ணல. யூடியூபரா இருக்கணும் அப்படிங்கறதுனால நான் அதெல்லாம் விட்டு வெளில வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு யூடியூபர், ஒரு செலிபிரிட்டி, அவ்வளவுதான். நோ மிஸ்டர் தமிழ்நாடு அதெல்லாம் இல்லை. அரவிந்த், அடுத்தபடியாக நீங்க எங்க போறதா பயணம்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது திருச்செந்தூர் முருகன் கோயில், அவர் என்னை வர சொல்லியிருக்காரு. போய் பார்த்துட்டு அங்கே ஒரு விளாக் எடுத்துட்டு வருவோம். ஃபைனலாக இங்கே வந்துட்டோம் வியூ பாயிண்ட்டுக்கு. இதான் இதோட எட்ஜு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் கீழே இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறோம். எப்படின்னா ரோடு இருக்குது, அது வழியால் வந்தோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. உங்கள்கிட்ட இந்த காட்டை சுற்றி காட்டிட்டு அப்படியே இப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கீழே தான் முருகன் கோயில், அதான் முருகன் கோயில். இப்போ அங்கே போயிட்டு அங்கே ஒரு வீடியோ காட்டுறோம் பாருங்க. முருகன் கோயில் செம்ம இதாக இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு வந்ததுனால என்ன பண்ணுறோன்னா கீழே செப்பலை வந்து கழட்டி போட்டு வந்துட்டோம். அதனால இப்போ இதில் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. எப்படின்னா ரொம்ப கால் குத்துது. அதனால என்னென்னா ஷூ வந்து வெரி மஸ்ட்டு. ட்ரெக்கிங்னால ஷூ தான். நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்ததுனால என்ன பண்ணிட்டோம், இது மாதிரி வரும்னு எதிர்பார்க்காம நாங்கள் போட்டு கழட்டி கீழே போட்டு வந்துட்டோம். அதான் நீங்கள் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஷூ போட்டு வாங்க. பாருங்க, நம்ம ரீச் ஆக போகிறோம் முருகன் கோயில். கூட்டம் காலையிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, தரமாக கூட்டமாக தான் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம எந்த வீடியோ எடுத்தாலும் க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள் முருகன் கோயில், செம்ம சூப்பராக இருக்குது. இது வியூ பாயிண்ட்டு. ஏன்னா இந்த வியூ கீழே கிடைக்காது உங்களுக்கு. இந்த வியூ வந்து நம்ம கீழே போயிடுவோம், அதனால் கிடைக்காது. பார்த்துங்க, மேலே முருகன் மலை இதெல்லாம் இருக்குது. அதுதான் வந்து அன்னதான கூடம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ கோயிலுக்கு உள்ளே வந்து வீடியோ வந்து அலௌடு இல்லை, அதனால் இங்கேயே முருகன் கோயிலை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள், எங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. கீழே வந்துட்டோம், மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம பசங்களாம் அங்கே போயிட்டுருக்காங்க. நினச்சிங்க பாருங்கள் வியூ பாயிண்ட்டை, செம்மையாக இருக்குது. வண்டியில் போகிறதுனால சேக்காதனால அப்படி இருக்குது, மற்றபடி இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குது. அவ்வளோதான், அழகர் சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ கீழே போயிட்டுருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. பாருங்கள் வியூ பாயிண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது.